ஒரு காட்டுல குரோத எண்ணம் கொண்ட நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த நரி பறவைகளை ஏளனத்தோடு பார்த்தது. அந்த நரி விலங்குகள் உயர்ந்தவங்களும் பறவைகள் தாழ்ந்தவங்களும் நினைச்சிட்டு வாழ்ந்து வந்தது. விடிஞ்சி இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனா ஒரு முட்டாள் பறவைகள் கூட இங்க இன்னும் வரல. எவ்வளவு நேரம்தான் அந்த முட்டாள் பறவைகளுக்காக காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு நரி அங்கிருந்து ஏரிக்கரை நோக்கி பார்த்துட்டு இருந்தது. அப்போ அந்த ஏரிக்கரை வழியா புறா ஒன்று நரியை நோக்கி பறந்து வந்தது. அப்போ அந்த வஞ்சகமான நரி புறாவை எப்படியாவது முட்டாளாக்கணும்னு மனசுக்குள்ளே திட்டம் தீட்ட ஆரம்பிச்சது. அடடா புறா நண்பரே, நீங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ வெள்ளையா அழகா இருக்கீங்க. உங்களை போல அழகான புறாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனால் உங்களுடைய முகத்தில் களைப்பு ஊஞ்சலாடுது. நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தீங்கன்னா உங்களுடைய உடலும் மனசும் புத்துணர்ச்சி பெறும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நரி நயவஞ்சக குரலில் புறா கிட்ட பேசியது. அடடா நரி நண்பா, நான் இதுதான் உங்களை முதல் முறையாக பார்க்குறேன். ஆனால் நீங்கள் இவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவராக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னுடைய நண்பர்கள் நரிகள்னாவே கெட்ட எண்ணம் கொண்டவங்க, அவங்களுக்கு குரோத அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களை பார்த்த உடனே அந்த விஷயத்த தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமா ஒரு நாள் நான் அவங்கள உங்க கூட சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு புறா நரியை புகழ்ந்து கொண்டு இருக்க, நரி மனசுக்குள்ள அப்படின்னு அப்பாவி புறா நரியோடைய தந்திரம் தெரியாம புகழ்ந்து கொண்டு இருந்தது. இந்த புகழ்ச்சியை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. சரி, நேரத்தை தாமதிக்காம இந்த புறாவை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கோமாளியாக்கி நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான் அப்படின்னு எண்ணிக்கிட்டே நரி புறா கிட்ட, புறா நண்பரே, தாங்கள் என் வீட்டுக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களை போல நல்ல உங்களுடைய கால் என்னுடைய வீட்டில் பட்டா என் வீடு ரொம்பவே புனிதமாகும் அப்படின்னு நரி புறாவை அதனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சது. நரியாரே, நான் உங்ககிட்ட வழிதான் கேட்க வந்தேன். ஆனால் நீங்கள் முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட அன்பா பேசி என்னை விருந்துக்கு அழைக்கிறீங்க. உங்களுடைய அன்பான விருந்தோம்பலை என்னால் தட்டி கழிக்க முடியாது. நான் நிச்சயமா உங்க கூட விருந்துக்கு இப்போ வரேன் அப்படின்னு அந்த அப்பாவி புறா சூழ்ச்சிகரமான நரி கூட நரியுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனது. புறா நண்பரே, நீங்கள் இங்கேயே காத்து கொண்டு இருங்க. உங்களுக்கு மிகவும் சுவையான கஞ்சினை நான் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி சமையல் அறைக்கு போயிட்டு கஞ்சியை செஞ்சு கொண்டு வந்தது. ஒரு பிளேட்டை டைனிங் டேபிள்லையும் ஒரு பிளேட்டை தரையிலையும் வச்சது. எனது அன்பான புறா விருந்தாளியே, என்னுடைய வீட்டில் ஒரே ஒரு இருக்கை மட்டும்தான் இருக்கு. அதனால தான் மேலே ஒரு பிளேட்டையும் கீழே ஒரு பிளேட்டையும் வச்சேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உணவு தேடி வேட்டைக்கு போகும்போது என்னுடைய 2 கால் முட்டிகள்லையும் பலமாக அடிபட்டது. அதனால் என்னால் கீழே அமர்ந்து உணவு உண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்னை தவறுதலாக எண்ணாமல் நீங்கள் இந்த கஞ்சியை எடுத்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நரி சொன்னது. அதுக்கு புறா, பரவாயில்ல நண்பரே, உங்களுக்கு தான் உடல்நிலை சரியில்லை. உங்களுடைய சௌகரியம்தான் இங்கே முக்கியமானது. நான் கீழவே அமர்ந்து உணவு உண்ணுறேன் அப்படின்னு பேசிக்கிட்ட நரியும் புறாவும் அந்த கஞ்சியை சுவைக்க ஆரம்பிச்சாங்க. புறாவால் அந்த மட்டமான தட்டில் அந்த கஞ்சியை சாப்பிட முடியல. புறாவுடைய மூக்கு அந்த தட்டில் இடிப்பட்டதுனால ரொம்ப வலி எடுத்துடுச்சு. புறா அந்த உணவை சாப்பிட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டது. நரி அந்த நேரம்னு பார்த்து, என்ன அருமையா இருக்கு இந்த கஞ்சி, தேன் அமிர்தம் போல இருக்கு. இது போல ஒரு கஞ்சியை என் வாழ்நாளில் ஒரு முறை கூட சுவைச்சு பார்த்தது இல்லை அப்படின்னு நரி சிரிச்சுக்கிட்டே அந்த கஞ்சியை உண்ண ஆரம்பிச்சது. அப்பதான் புறா நரியோடைய குரோத எண்ணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது. புறா உணவு உண்ணாம கஷ்டப்படுறத பார்த்த நரி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தது. புறா மன வருத்தத்தோடு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அதே போல் அந்த நரி அந்த ஏரிக்கரைக்கு வந்த ஒரு காகத்தை தன்னுடைய பேச்சால் மயக்கி அதனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த காகத்தை அவமானப்படுத்தி அதை அங்கிருந்து துரத்தி விட்டுடுச்சு. புறா மற்றும் காகத்தை போலவே ஒரு கழுகையும் நரி ஏமாற்றி அதனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த கழுகை ரொம்பவே அவமானப்படுத்தி அனுப்பியது. அதனால கழுகு ரொம்பவே மனமுடைஞ்சு போனது. அது போலவே ஒரு முறை நரி ஒரு குட்டி குருவியை விருந்துக்கு அழைச்சிட்டு போய் அதை காயப்படுத்தி அதனுடைய கஷ்டத்தில் நரி சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் அப்படிதான் அந்த நயவஞ்சகக்கார நரி ஏரிக்கரையை எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தது. அப்போது சோர்வா ஒரு கொக்கு நரியை நோக்கி நடந்து வரத நரி கவனிச்சது. வாங்க கொக்காரே வாங்க, என்ன உங்கள் மூஞ்சில இவ்வளோ சோகம் இருக்கு? இப்படி தந்திரமான நரி கொக்கு கிட்ட நலம் விசாரிக்க ஆரம்பிச்சது. கொக்கோ நரி நல்லவனு நம்பினது. கொஞ்ச நேரம் கொக்கு கிட்ட பேசிட்டு இருந்த நரி அதனுடைய சூட்சமான வார்த்தைகளால் கொக்கை நம்ப வச்சது. கொக்கோ நரியுடைய பேச்சை நம்பி அதனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனது.
என்னுடைய பிரியமான பாசத்துக்குரிய கொக்காரே, நீங்க சிறிது நேரம் என் வீட்டை உங்க வீடா நினைச்சுக்குங்க. நீங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய அழகான கால்களை என்னுடைய வீட்டுல தடம் பதிக்க வாங்க அப்படின்னு அந்த வஞ்சகமான நரி கொக்கை அதனுடைய வீட்டுக்குள்ள அழைச்சு போனது. கொக்கு நண்பரே, நீங்க சிறிது நேரம் இங்கே காத்து கொண்டிருங்க. உங்களுக்கு மிகவும் சுவையான கஞ்சை நான் போயிட்டு சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி சமையல் அறைக்கு போயிட்டு கஞ்சியை செஞ்சு கொண்டு வந்தது. ஒரு பிளேட்டை டைனிங் டேபிள்லையும் ஒரு பிளேட்டை தரையிலையும் வச்சது. என்னுடைய அன்பான கொக்கு விருந்தாளியே, இந்த ஏழை நரி வீட்டில் ஒரே ஒரு நாற்காலி தான் இருக்குது. அதனால தான் ஒரு பிளேட்டை மேலேயும் ஒரு பிளேட்டை கீழேயும் வச்சேன். நீங்கள் தவறுதெல்லாம் எண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உணவு தேடி வேட்டைக்கு போகும்போது என்னுடைய 2 கால் முட்டிகள்லையும் பலமாக அடிபட்டது. அதனால் என்னால் கீழே அமர்ந்து உணவு உண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்னை தவறுதெல்லாம் எண்ணாமல் நீங்கள் இந்த கஞ்சியை எடுத்துக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நயவஞ்சகார நரி கொக்கு கிட்ட சொன்னது. அதுக்கு கொக்கு, பரவாயில்ல நண்பரே, உங்களுக்கு தான் உடல்நிலை சரியில்லை. உங்களுடைய சௌகரியம் தான் இங்கே முக்கியமானது. நான் கீழவே அமர்ந்து உணவு உண்ணுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே நரியும் கொக்கும் கொஞ்ச நேரத்திலே அந்த கஞ்சியை சுவைக்க ஆரம்பித்தாங்க. கொக்குனால அந்த கஞ்சியை முழுமையாக சாப்பிட முடியல. கொக்குடைய அழகு அந்த தட்டில் இடிப்பட்டதுனால கொக்குக்கு கொஞ்ச நேரத்திலே அழகு வலி அதிகமாச்சு. கொக்கு அந்த உணவை சாப்பிட முடியாமல் ரொம்பவே மனசளவில் கஷ்டப்பட்டது. நரி அந்த நேரம்னு பார்த்து, என்ன அருமையா இருக்கு இந்த கஞ்சி, தேன் அமிர்தம் போல இருக்கு. இது போல ஒரு கஞ்சியை என் வாழ்நாளில் ஒரு முறை கூட சுவைச்சு பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்ன நரி சிரிச்சுக்கிட்டே அந்த கஞ்சியை உண்ண ஆரம்பிச்சுது. அப்போதான் கொக்கு அந்த நரியோடைய குரோத எண்ணத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டது. கொக்கு மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாலும் நரி பண்ணது தப்புன்னு உணர்ந்தது. இந்த சுயநலக்கார நரியை நான் எப்படியாவது பழித்திட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் என்னை இந்த கொடுமைப்படுத்துதுன்னா என்னை போல இருக்க மற்ற பறவைகளை இந்த நரி எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கோ, இந்த நரிக்கு நான் நல்ல பாடத்தை புகட்டியே ஆகணும் அப்படின்னு கொக்கு மனசுக்குள்ளே தீட்டம் போட்டது. ஓஹோ, என்ன சுவையான உணவை நீங்கள் எனக்கு விருந்தா அழைச்சிருக்கீங்க நரியாரே. இது போல சுவையான உணவை நான் சாப்பிட்டதே இல்லை. இவ்வளவு அருமையான உணவை எனக்கு விருந்தா அளிச்சதுக்கு நான் உங்களுக்கு திருப்பி விருந்தளிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்னுடைய பாசமான வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு என் வீட்டுக்கு விருந்து ஒன்று நாளைக்கு வரணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் நரியாரே அப்படின்னு கொக்கு நரிக்கிட்ட கேட்டது. அந்த நயவஞ்சகக்கார நரி மனசுக்குள்ளே, இன்னைக்கு இந்த கொக்கு படுற கஷ்டத்தை பார்த்து என் மனசு ரொம்பவே புரிச்சு போயிடுச்சு. இது வரைக்கும் நான் தானே எல்லாருக்கும் விருந்து வச்சேன், எனக்கு இந்த கொக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கு. நாளைக்கு போயிட்டு விருந்தை தடபுடலாம் சாப்பிட்டு வர வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட நரி கொக்கை நோக்கி இப்படி சொன்னது. அன்புடைய கொக்காரே, உங்களுடைய பாசமான கோரிக்கையை நிச்சயமா நான் நிறைவேற்றுறேன். நாளைக்கு உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரேன். அடுத்த நாள் காலையில் சூரியன் உதித்த உடனே நரி விருந்துக்கு புறப்பட்டது. வாங்க வாங்க என்னுடைய அன்பு விருந்தாளி நரியாரே, உங்களை பார்த்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை போல நற்குணம் கொண்ட ஒரு விருந்தாளி என் வீட்டுக்கு வந்தது என்னுடைய பெரிய பாக்கியம். கொக்கு அந்த தந்திரமான நரியை பார்த்து அது செய்த செயலையே கொக்கு திருப்பி செஞ்சது. கொஞ்ச நேரத்திலே கொக்கும் நரியும் உணவு உண்ண ஆரம்பிச்சாங்க. கொக்கு மூக்கு நீண்ட அகலமான பாத்திரத்தில் கஞ்சியை வச்சுது. கொக்கு அந்த கஞ்சியை நல்லா விரும்பி சுவைக்க ஆரம்பிச்சது. நரியினால் அந்த கனமான பாத்திரத்தில் இருக்க கஞ்சியை சாப்பிட முடியல. அந்த கஞ்சியை சாப்பிட முடியாமல் நரி ரொம்பவே கஷ்டப்பட்டது. நரியை பார்த்த கொக்கானது, அடடா, என்ன அருமையான கஞ்சி, இது போல கஞ்சி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. மிகவும் அருமையாக இருக்கே நரியாரே, நீங்கள் வயிறு நிறைய இந்த கஞ்சினை கூச்சப்படாமல் சாப்பிடுங்க அப்படி கொக்கு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கஞ்சியை சாப்பிட ஆரம்பிச்சது. நரியோ கொக்கு சாப்பிட்றத பார்த்து ரொம்பவே ஏக்கத்தோட இருந்தது. என்ன நரியாரே, உங்களால் அந்த கஞ்சியை சுவைக்க முடியலையா? நானும் நேற்று அப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பேன். நீங்கள் என்னையும் கஷ்டப்படுத்தி பல பறவைகளையும் இப்படி கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட்டீங்கள்ல. மற்றவங்க கஷ்டப்படும் போதும் அவங்களுக்கு இவ்வளோ வேதனை இருக்குன்னு உங்களுக்கும் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சேன். இதன் பிறகாது நீங்கள் திருந்தி வாழ்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு நரி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் கஞ்சியை கொண்டு வந்து வச்சது. நரியோ அதனுடைய தப்பை உணர்ந்தது. நரி கொக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. நரிக்கு அன்னைக்கு தான் ஒரு விஷயம் புரிஞ்சது. முன்வினை செய்யின் பின்வினை விளையும்னு.